ராம் சீதா சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சீதா ஒரு அதிரடியான முடிவு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ராஜசேகர் கூட சேர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. சீதா வந்து உட்காந்து டைனிங் டேபிளில் பேச ஆரம்பிக்கிறாங்க 3 சில்வண்டுங்க கூடயும். நான் ஒன்று டீட்டெயிலாக பேசுகிறேன், அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கே உண்மை புரியும். நீங்கள் ஒன்றும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க அப்படின்னோடனே, சரி சொல்லுங்கள் என்ன தான் சொல்கிறேன்னு பார்ப்போம், ஆனால் நீ எது சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னோடனே, பரவாயில்ல நம்ப வேணாம், 5 நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் மட்டும் போகிறோம் நீங்கள் அப்படின்னோடனே, இந்த பக்கம் வந்து அர்ச்சனாவும் சுபாஷும் வந்து இவன் என்ன பேசி அவங்க பக்கம் திருப்பிட்டானா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம சில்வண்டுங்க வந்து எல்லாம் உஷாரு அப்படின்னு சொன்னோன்னே சீதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து கையை கட் பண்ணீங்க 3 பேரும் சேர்ந்து. அந்த ஆல்ரெடி அந்த கேஸ் ஒன்றும் பெண்டிங்கில் இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் காலேஜுக்கு உங்கள் 3 பேரையும் அழைச்சிட்டு போயிட்டுருக்கப்ப என்னை ஒரு இடத்துல நிப்பாட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க. அப்போ அந்த நிப்பாட்டி விட்டு நீங்கள் போனதுனால தான் வந்து என்னை வந்து ஒரு ட்ரம்முக்குள்ளே போட்டு வந்து மண்ணெல்லாம் போட பார்த்தாங்க. அதுவும் ஒரு கேஸ் இருக்குது. அப்போ குற்றவாளிக்கு நீங்கள் துணை போயிருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவும் உங்களுக்கு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் உங்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நான் சொல்கிறேன், இதை நீங்கள் எதுவும் நம்ப தேவையில்லை, நீங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டோன்னே அதில் வந்து சத்யா மட்டும் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கன்னே சொல்லலாம். வந்துட்டு இருக்கப்ப கரெக்டாக அர்ச்சனா கிட்ட சீதா இந்த மாதிரி மகா சித்தியை வந்து பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு அடித்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி சொல்கிறேன், என்னால் உறுதியாக புரிஞ்சிக்க முடியும், சீதா வந்து தப்பு பண்ணல, வேறு யாரோ பண்ணியிருக்காங்க, அவங்கள நான் வந்து பிடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இந்த 2 சில்வண்டுகளையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அச்சோ, இவ்வளோ பேச விட்டது வந்து குழந்தைங்கள விட்டது தப்பாக போச்சே அப்படின்னு அர்ச்சனா வந்து பயப்படுறாங்க. அடுத்தது வந்து கரெக்டாக வந்து மகாவோட சமாதியில் நின்று சீதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கம்பீரமான ஆளுங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து ராஜசேகர் வந்துடுறாப்புல. ராஜசேகர் வந்தோடனே ராஜசேகர்கிட்ட வந்து பேச ஆரம்பிங்க. ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க, அவங்க தான் போய் சேர்ந்துட்டால, இருந்தும் தொல்லை இல்லாமையும் தொல்லை அப்படின்னா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னோடனே, யார் மகா பாவமா அப்படின்னோடனே, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கம்பீரமாக இருந்தாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் யாரோ பண்ணியிருக்காங்க. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும், சொல்லுமா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிரபராதிக்கு வந்து பற்றி எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் என்னம்மா பண்ணுவேன், முதல்ல வந்து எப்படி நடந்திருக்கும், யார் மூலமாக நடந்திருக்கும்னு முதல்ல வந்து யோசிப்பேன். உனக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக சீதாவோட அம்மாவும் வந்துடுறாங்க. ஆமாம்மா, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, யார் மேலே அப்படின்னோன்னே, கல்பனா, அர்ச்சனா, சுபாஷ் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்படி நான் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னோன்னே, வாய்ப்புகள் இருக்குது, பட் இருந்தாலும் உறுதியாக தெரியாது, நான் இதுக்காக ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சீதா வந்து சொல்கிறாங்க. அப்படி என்னம்மா முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னோடனே, நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ரூமுக்கு வந்து ஹாலில் வந்துடுறாங்க. வக்கீல் எல்லாரையும் வந்து வர சொல்லிடுறாங்க. மீராவும் அங்கே நிற்கிறப்ப சீதா ஒரு பேப்பரில் வந்து லெட்டரில் எழுதி வச்சுருக்காங்க, அதை படிக்கிறாங்க. இப்போ வந்து நான் ராமை வந்து விவாகரத்து செய்யலான்னு ஒரு அதிரடியாக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னோன்னே, இல்லை நான் சொல்கிறத முழுசாக கேளு, ஒருவேளை இந்த இதிலேருந்து கேஸ்லேருந்து என்னால் வெளியில் வர முடியாத பட்சத்தில் அந்த குழந்தைய வந்து ராமே வளர்த்துக்கலாம், அந்த குழந்தைக்கு எனக்கும் எந்த வித சம்மதமும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சைன் போட்டுடுறாங்க. சைன் போட்டதுக்கப்புறம் வக்கீலை வந்து இதை வந்து டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா நீ இப்படி அவசரப்பட்டு முடிவு பண்ணியிருக்க, மீராலேருந்து எல்லாரும் கிறுக்கா பிடிச்சிருக்கு, அம்மா இப்படிலாம் அவசரப்படாத, இது வந்து கரெக்டாக சத்தியன் வந்தோன்னே, என்ன சீதா முன்னெச்சரிக்கையா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அப்படின்னோடனே, என்ன இவனுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, சீதா சொல்கிறது முதல்ல கேளுங்க, என்ன சொல்லு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், ராம் வந்து முதல்ல வந்து என்னை வந்து ஒரு குற்றவாளி மாதிரியே பார்க்குறாப்புல, அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதுலேருந்து வந்து நான் மீண்டு அவரை நார்மலாக ஆக்கணும்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். நான் வந்து பார்த்துக்கிறேன், எப்படியும் வந்து நான் பண்ணலைல்ல, அதனால் வந்து உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு என்னமோ நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறியோ தோணுது அப்படின்னு சொன்ன ராஜசேகர் சொல்கிறப்ப, எப்போ நம்ம செய்யலை, உண்டான குற்றவாளியை கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது, நான் கண்டுபிடிப்பேன், அப்போ வந்து அவரே இதை கொடுக்குறப்ப வந்து அவரே வந்து நான் நிரூபிச்சிட்டேன்னா கிழிச்சு போட்டுருவார், அதனால் எந்த பிரச்சனையும் வராது, தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ராம் வந்து ரூமில் வந்து பெட்ரூமில் வந்து உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து சீதா வந்து பேசுகிறாங்க. இப்போ நீ இப்படி அவசரப்பட்டிருக்க தேவையில்லை அப்படின்னோடனே, என்னை நம்பவே மாட்டேங்களா பாஸ், முதல்ல குற்றவாளி மாதிரி என்னை பார்க்குறத முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு சீதா, நீ உட்காரேன், நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், நீ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், குறைஞ்சபட்ச தண்டனையாக கிடைக்கும், சீக்கிரம் வந்து நீ வேணும்ட்டே மகாச்சித்தி இது மாதிரிலாம் பண்ணியிருப்பேன்னு நானும் நம்பலை,
அட்லீஸ்ட் வந்து நீங்கள் தண்டனை முடிஞ்சிட்டு வந்தோன்னே நம்ம சேர்ந்து வாழலாம், உனக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நிமிஷம் இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. என்ன வாக்குமூலமா அப்படின்னு. வாக்குமூலம் இல்லை பாஸ், டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன் சீதா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோன்னே, இந்த குழந்தைக்கும் பிறக்க போகிற குழந்தைக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லைன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு சீதா வந்து ராம்கிட்ட சொன்னோன்னே, எதுவாக இருந்தாலும் இந்த கேஸை வந்து நான் வந்து உடச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை அப்படி நடக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து என்னை டைவர்ஸ் பண்ணிடலாம். அப்படி வந்து நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன்னா இதை கிழிச்சிட்டு என் கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி அதிரடியாக முடிக்கிறாங்க எபிசோட.